ரெபேக்காள் என்பவள் என்னவா? இணைப்பவளாம். இணைப்பவள் பிறந்தாள். ஈசாக்கு அன்பு நிமித்தமாக ஒரு தவறு செய்ய போறாரு. என்ன பண்ண போறாரு? ஏசாவை ஆசீர்வதிக்கணும். நான் உன்னை நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ போய் என்ன பண்ணு, செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி ஒட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா? பேசுனது ஒட்டு கேட்டாங்க. இல்லை ஆவியானவர் தான் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக கூட்டிட்டு போயிட்டாராம். நான் எங்க இருந்தாலும் கரெக்டா வருவேன்னு சொல்றாங்களா, அது மாதிரி ஈசாக்கு ரெபேக்கால ஈசாக்கு பேசுற நேரத்துல கரெக்டா கொண்டு வந்தது யாரு? ஆவியானவருடைய செயல். அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க, யாக்கோபிட்ட சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது இவர் பயப்படுறாரு. ஐயோ இப்படிப்பா இந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது, இல்ல அந்த பலி ஆச்சுன்னா என் மேல சொல்லட்டும். ஏன்னா இந்த அம்மாக்கு தான் தெரியும் அது பலியா எனக்கு வராது. ஏன்னா நீ வயிற்றுல இருக்கும் பொழுதே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்னமோ 2 டும்மு டும்முனுது, குழந்தை எல்லாம் இப்படி ஆகாதே. நான் போய் ஆண்டவர் இடத்துல கேட்டேன். அப்பா அவர் சொன்னாரு 1லிருந்து 2 ஜாதி புறப்படும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு தெரியும். அப்ப நீ தான் இளையவன், ஆசீர்வாதம் உனக்கு தான், சேவிப்பதுனா என்னன்றது தெரியும். ஆசீர்வாதம் இருந்தா தான் நீ மேல. அந்த பிளெஸிங்கு உன் மேலதான் பேசப்படணும். அதனால நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறாங்க? யாக்கோபை அனுப்புகிறாங்க.